அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டின் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 13/2/2025 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதமை மகம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய இந்த நாளில் இந்த தமிழ் வருடமான குரோதி ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சனி, புதன், மீனராசியில் சுக்கிரன், ராகு. நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார், பகைஸ்தானத்தில் அமர்கின்றார். பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்கியது. தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். புனித நீராட தான தர்மங்கள் செய்த ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம். இந்த மாதத்தில் 30 நாட்களும் வழிபாட்டிற்குரிய மாதம். சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி 12ஆம் தேதி மாசி மகம் கொண்டாடப்படுகின்றது. இந்த மாசி மகம் ஒரு மங்களகரமான நாளாக பார்க்கப்படுகின்றது. தீர்த்தவாரி ஒரு சடங்காக செய்யப்படுகின்றது. காலையில் பக்தர்கள் கடற்கரையில் நீராடி பகவானுக்கு தங்களது பிரார்த்தனைகளை செய்கின்றார்கள். இதனால் ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பெறுகின்றது. மேலும் வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டுகளித்தால் 16 பேறுகளும் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம், நவராத்திரியோ பெண்கள் மேற்கொள்ளும் விரதம். இரண்டிலும் இரவு வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த புனிதமான நவராத்திரியில் சிவ தரிசனம் பார்த்தவர்கள் செல்வ வளமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் என்பது திண்ணம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி விழா இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 புதன்கிழமை என்று வருகின்றது. அமாவாசைக்கு முதல் நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதியில் வருகிறது. ஆண்கள் பொருள் தேடும் பொருட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதால் தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரம்தான் ஒதுக்க இயலும். அதையும் வருடத்தில் ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து சிவாலயங்களில் சிவன் சந்நிதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்தால் அந்த ஒரே நாளில் ஒரு ஆண்டிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை ஒவ்வொரு காலங்களிலும் சகல சிவாலயங்களிலும் பூஜைகள் நடைபெறும். அதில் 12 மணி காலம் எனப்படும் நேரத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவருக்கு உரிய ஆலயத்தில் இருந்து அருள் வழங்கும் சிவபெருமானையும் உமையவளையும் வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வரும். மேலும் இந்த மாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் கும்பராசியில் சேர்க்கை பெறுகின்றார்கள். ரிஷபராசியில் குருவும் மீனராசியில் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை அளிக்கிறார்கள். மாசி 9ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி புதன் மீனத்தில் உச்சமாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களது ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கான அனைத்து கிரகங்களுமே வெகு ஜோரான அதிர்ஷ்ட சாதக அமைப்பில் சுழல்கின்றார்கள். யோகாதிபதிகளான சுக்கிரனும் புதனும் அவரவர் பாதையில் சுபிட்சமாக உங்களுக்கான உயர்வுகளை வழங்கும்படி சஞ்சரிக்கின்றார்கள். ராகு கேது கிரகங்களும் கொடுப்பினையான அமைப்பில் சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் சுபபோகமான வசதி ஆடம்பரத்தை உண்டாக்க சுக்கிரனும் வீடு கட்டிட யோகங்களை வழங்க செவ்வாயும் நினைத்த காரிய வெற்றியை தர உங்கள் ராசிநாதனான சனி பகவானும் அற்புதமாக சுழல்வதால் பிரமாதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்த போகின்ற மாதம். ராஜயோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது பரிபூரண ஆடம்பர வசதி அந்தஸ்து மேன்மைகளை, திடீர் பொருளாதார உயர்வை உண்டாக்குகின்ற அமைப்பு. இதனால் அனைத்து பெரிய நிம்மதியையும் சந்திப்பீர்கள். பாதகாதிபதியான செவ்வாய் நீசமாகி 7ஆம் இடத்தில் வக்ரமாக நிற்கிறார். இதனால் லாபம் பல வழியிலும் கைக்கு வரும். புதிய கடன்கள் உயராது. ஆரோக்கியம் பல மடங்கு திருப்தியை தரும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் எந்த பாதகத்தையும் சந்திக்காமல் உயர்வை அடைவீர்கள். நீங்கள் அடைந்து வருகின்ற அத்தனை சிக்கல், தொல்லை, தொந்தரவு, பொருளாதார ரீதியான இடர்பாடுகள் எல்லாவற்றுக்குமான தீர்வு இந்த மாசி மாதம் முதல் வாரம் முடிந்ததிலிருந்து உண்டு. உத்தியோகம், பதவி,
பணி இந்த வகைகளில் முன்னேற்றம் உண்டு. வாழ்க்கை துணை வாரிசுகள் பற்றிய இனம் புரியாத கவலைகளும் தீரும். தாய் தந்தை ஆரோக்கிய வகையில் மிகவும் சிரமப்பட்டு வருகின்ற மருந்து மாத்திரை செலவுகளும் வைத்திய செலவுகளும் முடிவிற்கு வரும். அன்றாட வருமானம் எதிர்பார்க்கின்ற லாபம் உடனடியாக கைக்கு வரும். தொழில் வியாபாரம் புதிய தொழில் தொடங்குகின்ற ஆசை நிறைவேறும். மேலும் மாத தொடக்கத்தில் 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் நிற்கிறார்கள். 18/5/2025 முதல் 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இடம்பெயர்கிறார்கள். சிலருக்கு விபரீத ராஜயோகமான பொன் பொருள் சேரும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடி வரும். வேற்றுமொழி பேசுபவர்களின் நட்பு ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. பார்க்கும் வேலையை மாற்றக்கூடாது. எந்த செயலையும் திட்டமிட்டு செய்தால் பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும். ஏழரை சனியால் ஏற்பட்ட இழப்பினை ஈடு செய்ய முடியும். பொன் பொருள் சொத்துக்கள் சேரும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். சிலருக்கு திருமண தடை இருக்கும். வெகு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும். எதிர்பாலின நட்பை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற வம்பு வழக்குகளை தவிர்க்க வேண்டும். எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் சங்கடங்களை தவிர்க்க பேச்சை கட்டுப்படுத்துவது நல்லது. உணவு கட்டுப்பாடு அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். சிலருக்கு விபத்து, கண்டம், சர்ஜரி, அவமானம் போன்ற பாதிப்புகள் இருக்கும். புத்திர பிராத்தியம் உண்டாகும். அதிர்ஷ்டத்தின் மேல் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இந்த மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான மாதம். இது லாபத்தையும் வெற்றியையும் அதிகரிக்கும் மாதம். உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும். வழக்குகள் சாதகமாகும். கர்மம் செய்ய புத்திரன் பிறப்பான். சிலருக்கு தத்து புத்திர யோகம் உண்டாகும். புதிய சொத்துக்கள் சேரும். இதுவரை விற்க முடியாமல் பழைய பூர்வீக சொத்துக்கள் விற்கும். மாணவர்களுக்கு கல்வி ஆர்வம் கூடும். வீடு, வாகனம், நிலம், தோட்டம், பிள்ளைகளின் திருமணம் என சுப விரயங்கள் அதிகரிக்கும். கடன்பட்டு சொத்து சுகம் அமைத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை அதிகரிக்க மாற்று முறை வைத்தியத்தை நாடுவீர்கள். போட்டித் தேர்வு பந்தயங்களில் வெற்றி நிச்சயம். அரசு வேலைக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மன சஞ்சலம் அகலும். அவரவர் வயதிற்கு ஏற்ப குழந்தை பாக்கியம், பேரன் பேத்தி யோகம் உண்டு. ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பாதிப்புகள் அகலும். குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிக்கவும். இந்த மகர ராசி திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும் மாதம். தம்பதிகள் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஓர் உயிர் ஈர் உடலாக வாழ்வார்கள். வாழ்க்கை துணையின் ஆயுள் ஆரோக்கியம் சிறக்கும். கணவன் மனைவி இருவருமே தீர்க்க ஆயுளுடன் வாழும் பாக்கியம் பெறுவார்கள். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் உத்தியோகத்திற்காகவோ கருத்து வேறுபாடு காரணமாகவோ பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ்வார்கள். குடும்பம் கோவிலாக இருக்கும். ஒருவரின் பேச்சிற்கு மற்றொருவர் கட்டுப்படுவார்கள். சிலர் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாட்டால் தனி குடித்தனம் செல்வார்கள். திருமணம் கைகூடும். உயர்கல்வி வாய்ப்புகள் சித்திக்கும். இந்த மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி கொள்ளும் மாதம். மன நிறைவும் நிம்மதியும் உண்டாகும். குடும்ப உறவுகளின் ஆசைகள் தேவைகள் நிறைவேற்றுவீர்கள். எதிரில் பார்த்தாலும் பார்க்காமல் விலகிச் சென்ற சகோதரர் போனில் நலம் விசாரிப்பார். வருமானம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவில் நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் சங்கடத்தை அனுபவித்தவர்கள் சரளமான பொருள் வரவால் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் திருப்திகரமான பலனை அடைய முடியும். நீங்கள் எந்த துறையில் பணிபுரிகின்றீர்களோ அந்த துறையில் சாதனை செய்து புகழ் அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தந்தை மகன் உறவு சிறக்கும். தந்தை வழி உறவுகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். பித்ருக்கள் தொடர்பான வழிபாட்டின் மூலம் காரிய சித்தி உண்டாகும். சிலருக்கு வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும். வேற்றுமொழி கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கும். பிரத்யங்கரா தேவியை வழிபடும். இந்த மகர ராசி பெண்களுக்கு பொருளாதார நிலை சாதகமாக உள்ளது. அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் சமாளித்து விடுவீர்கள். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த இடையூறுகள் நீங்கும். உடல் நலம் சீராகும். கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும். அரசின் நலத்திட்டத்தால் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கும். உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான வேலை கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பணி நிரந்தரம் ஆகாதவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அரசு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஆனால் அதிகம் உழைத்து சிறிய பொருளை சம்பாதிக்க நேரும். இந்த மகர ராசி அன்பர்கள் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பட்டீஸ்வரம் சென்று ஸ்ரீ துர்க்கையை வழிபடுங்கள். இந்த கோவில் சென்று வந்தால் ராகு கேது மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும். மன துக்கம் விலகும். காரிய வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.